அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். அதீத சக்தி வாய்ந்த அநேக நன்மைகள் கொண்ட ஒரு அற்புதமான மூலிகை செடி தான் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த செடி ரொம்ப சுலபமாக நாம் இருக்கக்கூடிய பகுதியிலே அதிகமாக பார்க்க முடியும். இந்த செடியினுடைய நன்மைகளும் இதில் இருக்கக்கூடிய சத்துக்களும் ஏராளம். நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி. அம்மன் பச்சரிசி செடி. இந்த செடியில் இருக்கக்கூடிய அற்புதமான நன்மைகளும் பயன்களும் பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்களும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இது வரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். அம்மன் பச்சரிசி செடி இது ஒரு சிறந்த மூலிகை செடி அப்படின்னே சொல்லலாம். இந்த பேரில் அரிசி இருக்கிறதால இந்த செடியில் அரிசி இருக்கோ அப்படின்னு நினைக்க வேண்டாம். இது ஒரு சிறந்த மூலிகை செடி. சித்ரா பாலாடை அப்படின்னு இன்னொரு விசித்திரமான பேரும் உண்டு. இந்த செடியுடைய கிளைப்பகுதியை நம்ம உடைச்சோம், தண்டு பகுதியை உடைச்சோம் அப்படின்னா பால் போன்ற ஒரு விஷயம் வரும். இந்த செடியை கண்டுபிடிக்கிறதுக்கு கூடிய இன்னொரு அடையாளம் அதுதான். இந்த அம்மன் பச்சரிசி செடியானது பல்வேறு விதமான மருத்துவ குணங்கள் கொண்டது. இந்த சிறந்த மூலிகை செடி எங்கெங்கே காணப்படும்? நஞ்சை காடுகளில் காணப்படும், கிணற்று ஓரங்களில் காணப்படும், நீர்நிலைகளில் காணப்படும், ஈரமாக இருக்கக்கூடிய இடங்களில் பரவலாக இருக்கக்கூடிய ஒரு செடி தான் அம்மன் பச்சரிசி மூலிகை செடி. இந்த தண்டு பகுதியை உடைத்தோன்னே இதுலேருந்து ஒரு பால் வரும். இந்த பாலை நம்ம முகத்தில் முகப்பரு இருக்கக்கூடிய இடத்துலையோ, காலில் ஆணி இருந்துச்சுன்னா அந்த இடத்துலையோ, பித்த வெடிப்பு இது போல் இடங்களை தொடர்ந்து வைப்பதன் மூலம் அந்த பிரச்சனைகள் முற்றிலுமாக குணமாகும். இந்த அம்மன் பச்சரிசி செடியின் சிறந்த நன்மையாக தாய்ப்பால் பெருக்கியாக இதை பயன்படுத்தலாம். குழந்தை பெற்றெடுத்த தாய்மார்களுக்கு குழந்தைகளுக்கு தேவையான தாய்ப்பால் குறைவாக இருக்கும்போது அந்த தாய்ப்பாலை பெருக்குவதற்கு இந்த அம்மன் பச்சரிசி பூவை நல்லா வாஷ் பண்ணி பசும்பால் விட்டு அரைத்து காலையில் வெறும் வயிற்றில் அந்த தாய்மார்கள் சாப்பிடுவதன் மூலம் அந்த குழந்தைக்கு தேவையான பாலை அந்த தாய்மாருக்கு பெருக்குவதற்கு இந்த அம்மன் பச்சரிசி செடி சிறந்த உதவியாக இருக்குது. அதே போல் கன்னி பெண்களுக்கு வெள்ளைப்படுதல் ஒரு பெரும் பிரச்சனையாகவே இருக்கும். அதை நீக்குவதற்கும் அதை சரியாக்குவதற்கும் அம்மன் பச்சரிசி இலையை அரைத்து மோரில் கலந்து காலையில் வெறும் வயிற்றில் 5 நாட்கள் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தாங்கன்னு வச்சுங்களேன், அவங்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த வெள்ளைப்படுதல் பிரச்சனை முற்றிலுமாக குணமாகும். மேலும் உடல் வளர்ச்சிக்கும் சக்திக்கும் தாதுக்களுடைய சக்தி மிகவும் முக்கியத்துவமானது. அந்த தாதுக்களை பெருக்குவதற்கும் உற்பத்தி செய்வதற்கும் விருத்தியாக்குவதற்கும் இந்த அம்மன் பச்சரிசி மிக உறுதுணையாக இருக்குது. இந்த அம்மன் பச்சரிசி அதனுடன் தூதுவளை இரண்டையும் சமளவு எடுத்து பாசிப்பருப்பு உளுத்தம்பருப்பு இவற்றுடன் சேர்த்து கூட்டு வைத்து அதனுடன் தேங்காய் துருவல் நெய்யுடன் கலந்து சாப்பிட்டோன்னு வச்சுக்கிங்களேன், நம் உடலுக்கு தேவையான தாதுக்களை விருத்தியாக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் காலாக இருந்தாலும் கையாக இருந்தாலும் நகப்பகுதியில் அழுக்குகள் சேர்ந்தாலும் மண்கள் சேர்ந்தாலும் நகை சுத்தி போன்ற ஒரு பிரச்சனை ஏற்படும். அதை குணப்படுத்துவதற்கு இந்த அம்மன் பச்சரிசி பாலை அந்த நகை சுற்றி இருக்கக்கூடிய இடத்துல நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா அந்த நகை சுத்தி முற்றிலுமாக குணமாகி பழைய நிலைக்கு நம்முடைய விரல்கள் திரும்பும். அந்தளவுக்கு நன்மைகள் தரக்கூடிய இந்த அம்மன் பச்சரிசியில் என்ன மாதிரியான நன்மை செய்யக்கூடிய சத்துக்கள் இருக்குது அப்படின்னா இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்திருக்கு. மேலும் இது ஒரு பூஞ்சை எதிர்ப்பாக செயல்படும். இதனால் இது ஒரு ஆன்டி ஃபங்கல் பண்பு நிறைந்தது. அம்மன் பச்சரிசியில் பிளவனாய்டுகள் கிளனாய்டுகள் நிறைந்திருப்பதால் வயிற்றுப்போக்கை சரி பண்ணும், வயிற்றில் ஏற்படக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளை குணப்படுத்தும். மேலும் இந்த அம்மன் பச்சரிசியானது குடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை எங்கேயும் தேங்க விடாமல் குடல் கழிவுகளை வெளியேற்றும். மேலும் சிறுநீரக பெருக்கியாக செயல்பட்டு சிறுநீரகத்தையும் எந்தவித சிக்கல் இல்லாமல் வெளியேற்றக்கூடிய ஆற்றல் கொண்டது. மேலும் இந்த அம்மன் பச்சரிசியானது ஆன்டி மைக்ரோபியல் பண்பு கொண்டது. ஒட்டுண்ணிகளுக்கு எதிராக செயல்படக்கூடிய சக்தியும் வல்லமை பெற்றது. அதனால் ஒட்டுண்ணிகளால் நமக்கு எந்தவித தீங்கும் பாதிப்பும் ஏற்படாது. இந்த அம்மன் பச்சரிசிக்கு இன்னொரு சிறப்பு பேரும் உண்டு, ஆஸ்துமா செடி அப்படின்னு சொல்லுவாங்க. காரணம், மூச்சு குழாயை தளர்த்தி ஆஸ்துமா அறிகுறிகள் மற்றும் சுவாச பிரச்சனை ஏதாவது இருந்துச்சுன்னா அதை தடுக்கக்கூடிய அதை குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் இந்த அம்மன் பச்சரிசி செடிக்கு உண்டு. சளி மற்றும் இருமல் போன்ற சுவாச கோளாறுகளுக்கு மருந்தாக பயன்படுத்தலாம். அந்த அளவுக்கு சிறப்புத்தன்மை வாய்ந்தது இந்த அம்மன் பச்சரிசி மூலிகை செடி. நம்மளுக்கு ஏதாவது அடிபட்டாலோ காயங்கள் ஏற்பட்டாலோ இந்த அம்மன் பச்சரிசி செடியிலுடைய தண்டை உடைத்தால் பால் வரும். அதுடன் இலைச்சாறு சேர்த்து காயங்கள் மீது தடவி வந்தோம் அப்படின்னா அந்த காயங்கள் புண்கள் முழுவதுமாக குணமாகும். இந்த அம்மன் பச்சரிசி செடியினுடைய இன்னொரு சிறப்பு நன்மைகள் என்ன அப்படின்னா வாய்ப்புண் மற்றும் வயிற்றுப்புண்களை குணப்படுத்தும்.
இந்த அம்மன் பச்சரிசி இலையுடன் பருப்பு சேர்த்து கடைந்து சாப்பிட்டால் வாய்ப்புண்கள் குணமாகும் மற்றும் வயிற்றில் கூடிய புண்கள் குணமாகும். நம்முடைய ஜீரண மண்டலம் சரியாக செயல்படும். மலச்சிக்கலை நீக்கும், வயிற்றுப்போக்கை குணப்படுத்தும். இது ஆன்டி பாக்டீரியல் பண்பு கொண்டதால் குடல் புழுக்களை அழித்து குடல் புழுக்களை மலம் வழியாக வெளியேற்றும் ஆற்றல் கொண்டது. இந்தளவுக்கு நன்மை கொண்ட இந்த அம்மன் பச்சரிசி மூலிகையை எப்படியெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம், எப்படியெல்லாம் நம்ம சாப்பிட்லாம். இதை நம்ம சமையலில் கூட்டாக சேர்ந்து சாப்பிட்லாம். அதாவது கூட்டு பொரியல்னு சொல்லுவாங்களே, அதுபோல் சமைத்து சாப்பிட்லாம். இந்த அம்மன் பச்சரிசி இலையை கீரையாக சுத்தம் செய்து அதனுடன் பாசிப்பருப்பு, உளுத்தம்பருப்பு சேர்த்து கூட்டாக வைத்து நாம் சாப்பிட்லாம். அவ்வாறு சாப்பிட்டோம் அப்படின்னா வயிற்றுப்புண், வாயில் இருக்கக்கூடிய புண் குணமாகும். மேலும் இதனுடைய இலையை நிழலில் காய வைத்து பொடியாக்கி வெந்நீரில் போட்டு தேநீராக பருகலாம். இதனால் ஆஸ்துமா, சளி, இரும்பல், காய்ச்சல், அழற்சி பண்புகள் போன்றவை வராமல் தடுத்து நம்மளை காக்கும். இது தேநீர் போல, கஷாயம் போல சாப்பிட்லாம். சுவைக்காக கொஞ்சம் நாட்டு சக்கரை, நாட்டு வெல்லத்தையும் கலந்து சாப்பிட்லாம். பெண்களுக்கு ஏற்படக்கூடிய வெள்ளைப்படுதல் போன்ற பிரச்சனைகளுக்கு வெதுவெதுப்பான நீருடன் அல்லது மோருடன் இந்த அம்மன் பச்சரிசி இலை பொடியை கலந்து வெறும் வயிற்றில் சாப்பிட்லாம். இந்த அம்மன் பச்சரிசி இலை பொடியை தேனில் கலந்து வெந்நீரில் கலந்து சாப்பிடுவதன் மூலம் குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய சளி, இருமல் கூட குணமாகும். தாய்மார்களுக்கு தாய்ப்பால் சுரக்காமல் இருக்கும்போது அந்த தாய்ப்பாலை பெருக்குவதற்கு அம்மன் பச்சரிசி பூக்களை தேவையான அளவு எடுத்து சுத்தம் செய்து பசும்பால் விட்டு நன்கு அரைத்து அதை பாலில் கலந்து காலையில் மட்டும் பருகி வர வேண்டும். இதன் மூலம் அந்த தாய்மார்களுக்கு பால் உற்பத்தியாகும். இந்த அளவுக்கு அற்புதமான நன்மைகளும் பயனும் கொண்டதான் இந்த அம்மன் பச்சரிசி மூலிகை செடி. இது நாம் இருக்கக்கூடிய பகுதிகளில் சுற்றி இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை செடி. இதை பற்றி இதுக்கு முன்னாடி தெரியல அப்படின்னா இதுக்கப்புறமா இந்த செடியை பார்க்கும்போது ரொம்ப கவனமாக கையாண்டு அதை நம்ம பயன்படுத்தணும். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த செடியை பற்றி உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், இந்த செடியை நீங்கள் பயன்படுத்திட்டு வரீங்க அப்படின்னாலும் உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய தமிழ் டெக்னாலஜி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமாக சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.